வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, எனக்கு அதிலே புரியல. லைவ்ல ஏதாவது மாற்றம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரயான் விட்டுட்டான், ரஞ்சித் விட்டுட்டாரு, அப்புறம் ராணவ் அவுட்டு, அருண் அவுட்டு, மஞ்சரி அவுட்டு, அன்ஷிதா அவுட்டு. 6 பேர் அவுட்டு அந்த கிராசரி டாஸ்கில். இப்போ 6 பேர் மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. 6 அவுட்டு அப்படின்னா மிச்சம் 7 பேர். இப்போ 7×5 = 35 தானே, 3500 தானே வருது. எப்படி 4000 ரூபாய் வந்தது? அங்கே முத்து சொன்னதும் விஷால் சொல்கிறா அப்படி. உடனே பிக் பாஸ் ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியல. வேறு ஏதாவது மாற்றம் நடந்திருந்தா நீங்கள் பார்த்துருந்தா அது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ எபிசோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் கிரியேட்டிவ் டீம் வந்து அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறாங்க, விஷாலை தான் கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஆப்வியஸாக தெரியும்ல, சப்போர்ட் எந்த பக்கம் இருக்குது, பெரிய கேங் வந்து விஷால் கேங் தான் இங்கே. ஸோ அதனால் அந்த பக்கம் தான் வரும்னு தெரிஞ்சு அவங்க ஸ்கெட்ச் பண்ணாங்க. அதே போல் தான் க்ரௌட் அந்த பக்கம் போகுது. இதில் ராணவ் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ராணவை பற்றி சொல்லணுன்னா, வடிவேலு காமெடி இருக்குல்ல, இந்த தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்துன்னு, இவன் அதுக்கும் மேலே இவன் 3ஆவதாக மாங்காய் மரத்துலையும் ஒரு குத்து குத்துறான். விஷால் வந்து ஒரு தில்லாலங்கடி வேலையும் பார்த்தா அப்படி, இதில் ஒரு திருட்டு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே டாஸ்க்கை வந்து படிக்கும் போதே ராணவ் வந்து அங்கே கேட்கும்போது இவர் வந்து காதில் வந்து 2 முறை பேசுகிறாங்க. விஷால் வந்து ஏதோ பேசுகிறான். ஆனால் அதுக்கப்புறமா விஷால் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து டவுட்டு கேட்டான், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன டவுட்டு கேட்டார்? மாரி பாதியிலே அப்போ படிச்சுட்டு இருந்தது என்னென்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு, உங்கள் சப்போர்ட் வந்து மதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எல்லை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் டிசிஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாராம் விஷால் வந்து, டேய் நீ வந்து உனக்கு மாத்திரம் தோணுச்சுன்னா நீ பாதியில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்க, அப்படின்னு இறங்கி வந்துடலாம், சப்போர்ட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பார்த்து வேறு எதுவுமே சொல்லையா இவர். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல ராணவ் முத்துக்கிட்ட போய் நிற்கிறான். மஞ்சரி ஃபஸ்ட்டு போகிறாங்க, முத்துக்கிட்ட அதுக்கப்புறம் ராணவ் போகிறான். அதுவும் ரயான் சொன்னதுக்கப்புறம் தான் போகிறான். ஆனால் வந்து கடைசியில் விஷாலுக்கு தான் அவன் போகிறான். இது வந்து டிஸ்கஷனில் காட்டும் போது வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து முத்து விஷால்னும் போது நீ முத்துவை சூஸ் பண்ண, விஷால் ஜாக்லின் போது நீ விஷாலை சூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றான். ஆனால் ஜாக்லின் கிட்ட சொல்லும் போது நான் முதல்ல வாக்கு கொடுத்துட்டேன் விஷாலுக்கு அப்படிங்கிறான். விஷால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், நாங்கள் கேட்கவும் இல்லை, நான் சைகை கூட பண்ணல, அவன் சொல்லவும் இல்லை, ஆனால் அவன் எனக்கு வருவான்னு தெரியும்னு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறான். ஸோ அப்படின்னா நான் அப்போ 2 முறை பேசினான்ல, அப்போ வந்து கிளியராக இந்த மாதிரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஐடியா கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டத ராணவ் ஒரு இடத்துல உளறிட்டான், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஷால் கேட்கும்போது வந்து இல்லை அப்படிங்கிறான். இது தில்லாலங்கடி விளையாட்டு தானே இது. இவர் வந்து அப்போவே ஸ்பை அனுப்புகிறாரு உள்ள, முத்துக்குமரன் மாதிரி. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே இப்படி தான் சொல்லியிருப்போம். ஒன்று படு முட்டாளாக இருக்கணும் ராணவ். ஏன்னா டாஸ்க்கு படிக்கிறாங்க, நீ வந்து அந்த பக்கம் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு உனக்கு மாத்திரம் தோணுச்சுன்னா நீ எனக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்துடுவானா யாராவது? வரமாட்டான்ல. அப்படி வருவான்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக விஷால் சொல்கிறான்னா, இவன் இப்படி வரலாம் நீ வந்துருன்னு சொன்னாதானே வருவான் அவன். ஒன்று அடி முட்டாளாக இருக்கணும், இல்லைனா விஷால் சொல்லியிருக்கணும். இதில் 2வது தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முட்டாளெல்லாம் இவ்வளோ பெரிய உருவத்துலலாம் இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டு அதுவும் உள்ளெல்லாம் எடுக்க மாட்டாங்க வைல்டு கார்டில். ஸோ நிச்சயமாக விஷால் தான் இந்த திருட்டு வேலையை பார்த்துருக்குறேன். அப்படி சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி. இப்போ ஜாக்லின் வந்து டீலுக்கு வராங்க முத்துக்குமரன் கிட்ட. அந்த டீலில் வந்து கிளியராக சொல்கிறாங்க, விஷால் வந்து 2 பேரை எடுத்துகிட்டு போயிட்டான்னா நீ 2 பேரை எடுத்துகிட்டு போகிறீங்க. முதல் 2 ரவுண்டு 2 பேரை எடுத்துகிட்டு போகும்போது நீ ஸ்லோ ஆகிட்டன்னா, உன்னால் முடியலன்னா நீ எனக்கு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விட்டுறேன் என்னால் முடியலன்னான்னு அவங்க சொல்கிறாங்க. இது பஸர் டு பஸர் அப்படின்னு ஒன்று, வேகம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பஸர் டு பஸர் அப்படின்னா ஸ்பீடாக போகணும் தானே. ஆனால் ஜாக்லின் வந்து வரல, ஸ்லோவாக வராங்க, ஆனால் அவங்க வரல, விட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. இவர் முன்னாடியே என்ன சொல்கிறாருன்னா மஞ்சரி ராணவ் கிட்ட, அவங்க வந்து ஸ்லோவாக ஆகலை, ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா திரும்ப எதுக்கு போய் அவர் சொல்லணும்? ஜாக்லினும் ஸ்லோவாக போனாங்க, ஆனால் விடலை. அவங்களே வந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு 3ஆவது ஆளை தள்ளிட்டு போகிறாங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கேட்குறாங்க. முத்துக்குமரன் எதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சொன்னார். இங்கே டார்கெட் 2 பேர் தான், ராணவ் அண்ட் மஞ்சரி தான் வந்திருக்கிறாங்க முத்துக்குமரனுக்கு ஆதரவா.
அப்போ 150 தான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 2 பேரும் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு முத்து. ஆனால் அங்கே 400 செட் பண்ணுறாங்க. விஷால் டீமில் 4 பேர் இருக்காங்க, இவங்க ஜாக்லின் கூட 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதில் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் விட்டுட்டு அப்படி 2 ரவுண்டு வரையும் பார்க்குறாரு வாய்ப்பு கிடைக்குமான்னு, வரல. ஸோ இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து டப்பா ஸ்ட்ராட்டஜி. 99% நீ தோத்துறவ நீயே சொல்கிற, அப்புறம் எப்படி நீ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவ அப்படின்னு நம்ம ரயான் கேட்க, இவர் வந்து நான் அதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருந்தேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ சொன்னார், டே எனக்கு வந்து 1% ஹோப் இருக்குல்ல, அவன் 2 பேர் 3வது ஆள் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவன் டயர்ட் ஆகிட்டான், அவன் வந்து ஃபுல்லாக ட்ரைன் அவுட்டு, அப்போ என்ன மூச்சு வாங்குது அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னால் ஈஸியாக 5 பேரை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்க முடியும். அந்த 1% வாய்ப்பு இருக்கிற நான் அதுக்காக விளையாடுவேன், எனக்காக மட்டும்தான் விளையாடுவேன், நான் எதுக்கு வந்து ஜாக்லினை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக 11வது வாரத்தில் இண்டிவிஜுவல் பிளே தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவர் முடிவில் இருக்கிறாரு. ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எனக்கு ஆப்ஷன் வந்து விஷாலா முத்துவானா, முத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதை நோக்கணானா, அதே போல் நீ ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்றாங்க. அவர் சொல்லிட்டார், எனக்கு 2 பேருமே காம்படிட்டர் தான், நீ ஜெயிக்கணும்னோ அவன் ஜெயிக்கணும்னாலும் நான் விளையாட மாட்டேன், இதில் நீ தோக்கணும்னு அவன் தோக்கணும்னா விளையாட மாட்டேன், நான் ஜெயிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைன்னா அங்கே இல்லை, ஸோ நான் போவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஜாக்லின் விட்டு கொடுப்பாங்களா, விட்டு கொடுத்துருந்தா போயிருப்பேன், ஜாக்லின் விட்டு கொடுக்கல, ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ராணவையும் மஞ்சரியும் அவங்க கேம் ஆட்டோன்னு விட்டுட்டேன், அவங்க ஒரு கேம் ஆட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அது பெரிய கான்வர்சேஷனாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் குழம்பிட்டு இருந்தாங்க, சோலோ பிளேயராக தான் நான் விளையாடுறேன், நான் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ப்ரொஃபஸர் அதான் சொல்லணும், இந்த ப்ரொஃபஸர்னு ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் அடுத்த நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாமினேஷனில் 3 ஓட்டு ஆல்ரெடி வாங்கியிருக்கிறாரு ரஞ்சித், அவரை போய் 4வதாக குத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஓப்பன் நாமினேஷன், 2 ஓட்டு இருந்தாவே நாமினேஷனில் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சும் 3 ஓட்டு வாங்கினவனுக்கு 4வதாக ஒருத்தவங்க யாராவது ஓட்டு போடுவாங்களா? இந்த சௌந்தர்யா போடுறாங்க. அந்த சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு முத்து கரெக்டாக அங்கே, அடுத்து வந்து சௌந்தர்யாவை நாமினேஷனில் போட்டா இப்படி சேஃபாக கேம் ஆடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து 3 ஓட்டை மென்ஷன் பண்ணதுனால, இங்கே ஓப்பன் நாமினேஷன் அதை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால, அடுத்து வர்றவங்களாம் என்ன ஆகுது, வேறு வழி இல்லாமல் யார் யார் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை மாற்றினதுனால தான் இப்போ எல்லாருமே நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க. ராணவ் டைரக்ட் நாமினேஷன் ஆல்ரெடி 13 பேரில் 1, விஷால் கேப்டனு, ஸோ நாமினேட் பண்ண முடியாது, ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருக்கிறோம், ஸோ நாமினேட் பண்ண முடியாது, மிச்சம் 10 பேரையும் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கல்ல. இதுக்கு காரணம் இந்த ப்ரொஃபஸர் தான், இவன் அங்கே பண்ணது தான். சொல்லாமல் ஒரு சொல்கிறது இருக்குல்ல, ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறது இருக்குல்ல, சௌந்தர்யாவை தான் நாமினேட் பண்ணுறான், அது மூலிமா ஒரு மெசேஜை சொல்லிட்டான், இது தாண்டா பண்ணோம், முட்டா பசங்களா இப்படி ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்க. இப்போ எல்லாருமே நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க. ஸோ 13 பேரில் விஷால் ஜெஃப்ரியை தவிர்த்து 11 பேர் இப்போ நாமினேஷனில் இருக்கிறாங்க. அது செம்ம பிரில்லியன்ட் பிளே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ சௌந்தர்யா பண்ணது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பிளே, ஏன்னா ஜாக்லினை குத்துனது இல்லை. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லினை குத்துறாங்க, என்னன்னு இவங்க வந்து டாமினண்ட்டாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கள நான் சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க சொல்லலையாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணுதாம்மா. தோணுதுன்னா நீ வெளியவே சொல்லிட்டு இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கேங்லலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. ஜெஃப்ரி வந்து கோவா கேங் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல கோச்சிட்டு, அதே போல் நீங்களும் வர வேண்டியது தானே. அங்கே இருக்கிறீங்க, உனக்கு தோணும் நீ வந்து கோச்சிப்ப அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நின்னேன் சப்போர்ட் பண்ணேன்றாங்க. உன்னை யார் பண்ண சொன்னா? ஜாக்லின் வந்து விஷயம் ஜாக்லினுக்கு தெரிஞ்சாலும் கிளியராக அடிக்காமல் தவிர்க்கிறாங்க சௌந்தர்யாவை. ஜாக்லின் எதுக்கு இந்த மாதிரி அழுகுறாங்கன்னு தெரியல. நேரடியாக அவ்வளோ பாயிண்ட் இருக்குங்க, அவ்வளோ குறும்படங்கள் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பொம்மை டாஸ்கில் ராணவுக்கும் ஜாக்லினுக்கும் ஆர்குமெண்ட் போகும்போது அப்போ யார் உள்ளே வந்து பாஞ்சுது, நீ எப்பட்றா மூடுன்னு சொல்லுவேன்னு கத்திக்கிட்டு பஜாரி மாதிரி வந்தாங்களே, யார் வந்தாங்க? சௌந்தர்யா எதுக்கு வந்தாங்க? அங்கே ஆர்குமெண்ட்டே ராணவுக்கும் ஜாக்லினுக்கு தானே, சௌந்தர்யா வந்தாங்களா? அப்புறம் இந்த டெவில் டாஸ்கில் தர்ஷிகா ஜாக்லின் இவங்க ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பாவை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து தர்ஷிகா வச்சது யார்? இந்த சௌந்தர்யா தானே. எதுக்கு அங்கே போய் அடிக்கணும் சௌந்தர்யா நான் அடியாளா, ஜாக்லின் அடியாளா? அப்புறம் மஞ்சரி ஜாக்லின் அந்த பால் விஷயம் அங்கே வந்து தர்ஷிகா கிட்ட மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்போ மஞ்சரி வெர்சஸ் ஜாக்லின் மாறுது. அந்த அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நாய் மாதிரி வந்து கொலைச்சது யார்? இதே சவுந்து தானே.
அப்போ ஒவ்வொரு முறையும் அடியாள் மாதிரி பாஞ்சு டாமினண்ட்டாக காட்டிக்கிட்டது யார் அந்த கேங்கில்? சௌந்தர்யா தானே. அந்த ஜெஃப்ரி தானேங்க அந்த கோவா கேங் வந்து ஃபார்ம் பண்ணப்போ ரூல் போட்டப்போ என்னங்க சொன்னா, நம்ம கேங்கை சேர்ந்தவங்கள யாரையுமே எங்கேயுமே எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னான்ல. அது சொன்னவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் தான் முதுகுல குத்துருவன் கடைசியில். இந்த சௌந்தர்யாவும் அந்த ஜெஃப்ரியும் ஒரே கேரக்டருங்க, கூடவே இருப்பாங்க, சமயம் பார்த்து முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, 15வது நாள் வந்து நாமினேஷன் நடந்தது. அந்த நாமினேஷனில் சௌந்தர்யா சொன்ன ரீசன் இதுதான். ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால நாமினேட் பண்ணால் கூட அவள் வேற மாதிரி எடுத்துக்கிறா. ஸோ ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இங்கே கேமில் யூஸ் பண்ணுறா, அது கேமுக்கு தடையாக இருக்குது. இது 15வது நாள் சொன்னது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்பு, கோவா கேங்கு, அதுக்கப்புறம் போட்டு பொழந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு கேங், இந்த கேங்கே இருந்துடக்கூடாது, அவளை நம்பி படுகுழியில் ஊன்ட்டோம். இப்போ 71வது நாள் வந்து ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கேமில் யூஸ் பண்ணுறா, தடையாக இருக்குது. அப்போ நடுவில் உனக்கு தெரியவே இல்லையா அதெல்லாம்? முதல்ல சொன்னல, நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜாக்லினை கூப்பிட்டு செவுத்தை பார்த்து உட்கார வைக்கும்போது ஜாக்லின் அழுதாங்கல்ல. முத்துக்குமரன் கூட அந்த வீக்கெண்டில் மனசாட்சி படி, என் மனசாட்சி என்னன்னா, ஒருத்தர் அழுகுறாங்கன்னா அவங்க ஆறுதல் ஆகிற வரையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் என் மனசாட்சின்னு சொல்லிட்டு போட்டு ஃபயராக வச்சு செஞ்சு விட்டுருப்பார்ல வீக்கெண்டில். அந்த வாரம் அந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க வந்து என்ன மச்சான் கண்டென்ட்டா மச்சான் நீ அழுதுது அப்படின்னு கேட்டாங்க இந்த சௌந்தர்யா. யாராவது அப்படி கேட்க முடியுமா? சௌந்தர்யா அந்த மாதிரி அழும்போது என்ன மச்சான் கண்டென்ட்டா மச்சான் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம்? அங்கே இருக்கிற எல்லா 60 கேமராலையும் போயிட்டு ஒப்பாரி வைக்கும்ல இந்த ஊர்கேள்வி. அப்படி தானே இங்கே தனியாக வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம், சொன்னால் ஏது பண்ண மாட்டாங்களாம், அவங்கள குறையே சொல்லக்கூடாதான். நீ குறை சொல்லலாம், நீ சொல்கிற குறை என்னன்னா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருந்துக்கிட்டு நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அவ கோச்சிப்பான்னு போய் நின்றுட்டு கடைசியில் அதையே வந்து காரணமாக சொல்லி கூத்துவியா? நீ வேற கேமை விமர்சிக்கலாம், இல்லை கேமை பாயிண்ட் பண்ணி தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இவங்களே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்களாம், அப்புறம் இவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தடையாக கேமில் இருக்குது, அது காரணம் ஜாக்லின் எப்படி சொல்லுவேன்? ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜாக்லின் மட்டும் தான் தனியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் உங்ககிட்ட? 2 பேரும் தானே அதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஸோ சமயம் ஒன்றா இருக்கிறது, சமயம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா வந்து அவங்க மேலே பழிய போட்டுருது. அப்போ இந்த கேரக்டர் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஜெஃப்ரியும் இவங்களும் அப்படியே பயங்கரமாக ஸ்டாண்டு மாதிரி ஒட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அது இப்போவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஜெஃப்ரியை கூட இவங்க அப்படி தான் நாமினேட் பண்ணாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். கேட்டால் டாஸ்கில் அப்படின்னாங்க. இப்படி முதுகுல குத்துற சௌந்தர்யா நாளைக்கு ஜெஃப்ரியை கூட இதே காரணத்தை சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், தப்பாக எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ரொம்ப மோசமான கேரக்டராக தெரியுறாங்க. இதில் ஜெஃப்ரியும் அதே தான், அதனால தான் எனத்தோட சேருன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க போல இருக்கு. சௌந்தர்யா வந்து ஜாக்லினை குத்துறாங்க, ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை குத்துறான். உங்கள் ரியாக்ஷனே வந்து தப்பாக இருக்குன்னு சொல்கிறோம், மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் மாற்றிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்ன பிரில்லியண்ட்டாக இது பண்ணுறான், இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க மேலே சொன்ன குற்றச்சாட்டை ஜாக்லின் கிட்ட பேசவே முடியல. ஜாக்லினுடைய ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இவங்க மேலே வச்சது அப்படியே திருப்பி விட்றாங்க பாருங்கள் ஜாக்லின் மேலே. இதுதான் இவங்க கேமு. தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே புலம்பி எப்போ பார்த்தாலும் ஊருக்கு மாதிரி புலம்பிட்டு இருக்கு. இதில் ஒரு விளக்கம் கொடுக்க வந்தால் கேட்கறது கூட மனசு இல்லைன்னா, இல்லை விளக்கமும் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் உன்னை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ அவங்க போய் தனியாக கேமை பற்றி பேசிகிட்டு இருந்தா, மஞ்சரி, தீபக், முத்து, ஜாக்லின் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தா, இவங்க ஓரமாக உட்காந்துட்டு பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, அவங்க வந்து பாரு நம்மக்கிட்ட வந்து சாப்பாடு பற்றி வேலை பற்றி தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கேமை பற்றியெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, பின்ன அவங்களுக்குள்ளே தான் பேசுவாங்க. உங்கள்கிட்டயே பேசுவாங்க வந்து எப்பயாவது கேம் ஆடினா தானே, ஒழுங்காக ஆடினா தானே வந்து பேசுவாங்க. எப்போ பாரு கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருந்தா. இதில் வந்து இவங்க ஏஞ்சல் வேஷம் போடுறாங்க. இவங்க த்ரூ அவுட் சீசன் ஃபுல்லாக ஏஞ்சல் வேஷம் போடுவாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் டெவில் தனம் ஃபுல்லாக. சவுண்டு எக்ஸ்போஸ்டு, ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்குது. பாஞ்சி போனதெல்லாம் அந்த டாமினண்ட்டாக பாஞ்சு போனது ஜாக்லின் கிடையாது, சவுண்டு தான். ஜாக்லினை விட ஜாக்லின் பண்ணவே இல்லைன்னு சொல்லல, ஜாக்லின் எதிர்பார்க்குறாங்க அந்த நட்பு, அதுக்காக வந்து அதை வேல்யூ பண்ணோம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீ தானே பண்ணுற? அவங்க என்ன உன்னை கையை பிடிச்சி உன்னை இழுத்து நிற்க வச்சாங்களா? இங்கே இல்லை, ஐயோ அவள் கோச்சிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்து அவங்க கோச்சிப்பான்றதுக்காக தான் போனோன்னா அவங்க மேலேயே ப்ளேம் போடுவாங்க. உன்னை யார் போக சொன்னா? முதல்ல தப்பு இல்லை, இவங்களே தப்புன்ட்டு படியை தூக்கி அங்கே போடுறது. அது என்ன ஆட்டிடியூட், அது என்ன பழக்கம்? அது முதல்ல கேவலமாக இருக்காது, அதுதான் சொல்லணும். ஸோ அடுத்து ராணுவ பற்றியும் பேசிட்டோம்ல, கேப்டன்சி டாஸ்க் பற்றியும் பேசியாச்சு. அடுத்து முக்கியமான வந்து விஷால், இந்த சகுனி வேலை பார்ப்பார்ல, இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு முத்து முன்னாடியே சொல்லியிருக்கா. அப்படி எப்போ அந்த டிவி டாஸ்க்லேயே வந்து ஜாக்லினையும்
என்னையும் காம்படிட்டராக பார்க்குறான், எங்கள் 2 பேரை கோத்து விடுறதுக்கு தான் டம்மி பாவா அப்படிங்கிற அவார்டை என்ன வச்சு கொடுக்க வச்சான் ஜாக்லினுக்கு. அதனால நான் கொடுத்தேன்னா அப்போ ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்குமான ஃபைட் அதிகமாகும், அது ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவன் பிளானு அப்படின்னு சொல்லியிருந்தாரா. இப்போ டெவில் டாஸ்க்லும் அதானே பார்த்தோம். இவன் டெவிலா வந்து ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா 2 ஏஞ்சலை கூப்பிட்டு விட்டு மஞ்சரி அருணை கூப்பிட்டு நீ இவங்க 2 பேரும் மோதிங்கன்றான், இவன் உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். இதுதான் இவன் கேம். இப்போ என்ன பண்ணுறான், பிரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணுறேன்ட்டு மஞ்சரி ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அது மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்லையே அக்செப்ட் பண்ணிக்கிறானே விஷால் அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா யோசிக்கும் போது தான் இவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, இவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறம் மஞ்சரி பேசுகிறத வச்சு பார்க்கும்போது க்ளீனாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஈஸியாக. எப்படி இப்போது 3 ஆப்பு வச்சுருக்கிறாங்கல்ல கேப்டன்சியை பறிக்கிறதுக்கு. இப்போ என்டர்டெயினர்ன்றான்ல, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு 3த்தையும் பறிக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மொக்கையவன். இதில் வந்து மஞ்சரியை கரெக்ட் பண்ணுறதுக்காக மஞ்சரி யார் எடுப்பாங்கன்னு தெரியுது இல்லை, அவனுக்கு ஒரு கெஸ் இருக்குது, ஜாக்லின் எடுப்பாங்க, மஞ்சரி கை வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மஞ்சரியை வந்து கேப்டன் அசிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டோன்னா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு, அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்படி மஞ்சரி உஷாராயிட்டாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் உங்க கூட வந்துட்டு நான் உன் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா நியாயமாக நான் பண்ண வேண்டிய பேச வேண்டிய விஷயங்கள கூட பேச முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகுனது ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக இருந்தது. வலையை விரிச்சிட்டான், வலையில் சிக்காமல் வந்துட்டாங்க. செம மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும். அதில் தெளிவாக இருந்தாங்க. அது தீபக்கு, முத்துக்குமரன், ஜாக்லின் எல்லாருக்குமே அது புரியுது இவன் என்ன ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டீம் தயவால் கேப்டன் ஆகிருக்கிறாரு இவர். இதில் இவராக வந்து ஜெயிச்ச மாதிரி, அது டீம் போட்ட ஸ்கெட்சே இவன் ஜெயிக்கணும் தானே. ஸோ டீம் தயவால் தான் கேப்டன் ஆகிருக்கிறாரு. என்ன ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்புறம் கடைசியாக அந்த கிராசரி டாஸ்க் அதை பற்றியும் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நம்ம டப்பா ஒருத்தர் இருக்கார்ல, இந்த டப்பா வந்து ஜாக்லீனை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறார், இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து சௌந்தர்யா அப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாக்லின் வந்து அதே தான் நான் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த டப்பா இதுவே ஒரு டபுக்கு டப்பா அப்படின்னா இந்த டபுக்கு டப்பாவுக்கு டப்பா அடிக்கிறான் ஒருத்தன், யார், ராணவ். இந்த டபுக்கு டப்பா முதுகில் குத்த போகிறாரு அந்த ராணவை. ஏன்னா ஏற்கனவே ஜூஸ் குமார் அப்படி தான் இவர் முதுகில் குத்துனாரு இந்த பொம்மை டாஸ்கில். அப்படி ஒரு வாய்ப்பு ஈஸியாக ஜெயிக்க வைக்க வாய்ப்பு கிடச்சி அந்த ஆள் காலில் ஊந்து கதர்னா கடைசியில் அந்த ஆளை முதுகில் குத்திட்டு நல்ல மாதிரி அழுது வேஷம்லாம் போட்ட அப்படி இல்லை. இப்போ அதே இடத்துல தான் ராணவ் வந்து இவரை ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஹீரோ மாதிரி பார்க்குறானோ இல்லை குரு மாதிரி பார்க்குறானோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான். கடைசியில் இந்த டப்பா அருண் தான் வந்து அந்த டப்பாவை குத்த போகிற அப்படி, அது கிளியரு. இதில் இவர் சொல்கிற அப்படி ஜெஃப்ரி வந்து ஃபீல் பண்ணும்போது தனியாக பெட்ரூமில் தானே ஃபீல் பண்ணான். இங்கே பாரு, ஜாக்லினும் ரயானும் வந்து ஏன் டேபிள் கிட்ட பேசுகிறாங்க தெரியுமா, ஏன்னா அங்கே கேமரா இருக்குது, கண்டுபிடிப்பு இவர் அறிவு. கேமரா பிக் பாஸ் வீட்டில் அங்கே மட்டும் தான் இருக்குதா, வேறு இடத்துல கேமரா இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணோன்னா எல்லாரும் சுற்றி கேமரா தானே. இல்லை பெட்ரூமில் ஜெஃப்ரி அழும்போது கேமரா படம் பிடிக்கலையா? இல்லை என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறார் இவர்? என்னன்னா இவர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வரான், இது ஒரு ஆராய்ச்சி, இது ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா ராணா வேற போயிட்டு அங்கே நிற்கிற அப்படி. ஸோ முதுகில் கொத்தி தான் அனுப்ப போகிறாங்க. அது ஒன்றும் நல்லது, அது தெரியுது, அப்பட்டமாக தெரியுது, அது சீக்கிரம் நடக்கும். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம்லாம் போடுற அப்படி ஒரு அருண். இவங்க டப்பா தனம் தான் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அவன் விஷால் சொல்லி தானே வந்து ராணா வந்து பக்கம் போகிற அப்படி. முத்து முதுகில் குத்தணுன்னு தான் வந்து நின்றுட்டா அப்படி. முத்து உஷாராக வந்து இங்கே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது எதுக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்ட்டாரு. அந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்பவும் பேசியிருந்தோம் அந்த வீடியோவில். மஞ்சரி வந்து ஒரு நோட்டாக்கு போடுற மாதிரி, இல்லை தோக்குற கட்சின்னு தெரிஞ்சே ஓட்டு போடுற மாதிரி, ஏன் ஓட்டு அதை நான் பதிவு பண்ணுறேன், நீ விளையாடியாவது இருக்கலாம்ல, ஏன் சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தான் அவர் சொல்லிட்டாரு முன்னாடி. ஆக்சுவலி ரெஜிஸ்டரும் ஆகிடுச்சு. அது ரெஜிஸ்டர் ஆனதுனால தானே நீங்கள் போய் முத்து பக்கத்தில் நின்னீங்க நீங்களும் ராணவும். அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இல்லை, ராணவ் வந்து பாதி வழியில் வண்டியில் தள்ளிட்டு போகும்போது இறங்கணும், அங்கே ஒரு தனியாக ஒரு கேம் ப்ளே பண்ணணும், அதுவும் விஷால் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவன் வந்தான். பட் அந்த மாதிரி பிளான் எல்லாம் இவங்களுக்கு கிடையாது இல்லை. இவங்க போட்ட பிளான் என்னன்னா, ராணவ் வந்து ஜாக்லின் கிட்ட போயிட்டா இவங்க வண்டியில் விஷாலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. விஷால் வண்டியில் தள்ளிட்டு போகும்போது பாதியில் இறங்கி இந்த பக்கம் வந்துடலாம் அப்படிங்கிறதா இவங்க பிளானாக இருந்தது, ஜாக்லினை ஜெயிக்க வைக்க. இது ஒரு மாதிரியான பிரில்லியன்ட் பிளான். ஆனால் அது விஷால் சொல்லி முதுகுல குத்த வந்தது தான் அது ராணவ் பண்ணது, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ அந்த வகையில் அந்த கேங் வேலை தான்
கேங் தானே, இந்த குரூப்பிசம் தானே கை தூக்கும். அந்த வகையில் தான் அவர் கேப்டன் ஆகிறாரு. இன்னும் இந்த குரூப்பிசம் என்னெல்லாம் பண்ண போகுது, அட்டாக் பண்ண போகுது, எப்படியெல்லாம் அட்டாக் பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். பகடைக்காயாக யூஸ் பண்ணுறாரான்னா அருண் யூஸ் பண்ணுறா அப்படி. ராணுவம் மட்டும் இல்லை, விஷால், இன்னும் அந்த டீமில் இருக்கிற ரஞ்சித், அவரையும் கூட யூஸ் பண்ணுவா அப்படி. ஜெஃப்ரி கூட இப்போ அந்த பக்கம் இருக்கிறான்ல, அவனும் யூஸ் பண்ணப்படலாம். அவன் இப்போ ஃபுல் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஜாக்லின் கூட போயிடக்கூடாது. முதல் வாரம் தாங்க ஜாக்லின் கூட இருந்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இவன் ஜாக்லினை குத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த சௌந்தர்யா வந்து இந்த விஷால்கிட்டே சொல்கிறாங்க, அவங்களே ஒரு டப்பா கேங்கு, அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது பாரு தப்பாக போகுது. ஏற்கனவே ஜெஃப்ரி கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறான். எப்போ ஃபீல் பண்ணான்? அவன் ஒரு இடத்துல ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவர் ஃபீல் பண்ணாராம், அவனோ அவர் உண்மையாக இருந்த மாதிரி. அதுவும் யாருக்கிட்ட? விஷால்கிட்ட போய் சொல்கிறாங்க பாருங்க. செம்ம காமெடி. தனியாக உட்காந்து ஊர்க்கிழவி மாதிரி புலம்பிட்டு இருக்குது. புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான். இனிமே கேம் சூடு பிடிக்கும் போது ஃபுல்லாக ஆட்டம் யார் ஆடுறாங்களோ அவங்க பக்கம் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ரியாக்ஷன்லாம் ஓரமாக போய் உட்காந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிடுவாங்க. சீக்கிரம் தூக்கி வீசப்படுவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். அதுதான் நியாயம். பிஆர் செட்டப்பால் மட்டுமே, வெறும் ரியாக்ஷனால் மட்டுமே ஒருத்தர் வந்துடக்கூடாது, வரக்கூடாது. அது நல்லா விளையாடுற பிளேயருக்கு செய்கிற துரோகம். அது இந்த சீசன் மட்டும் இல்லை, வரப்போகிற சீசனுக்கும் செய்கிற துரோகம் ஆகிடும் அது. ஸோ அந்த விதத்தில் மக்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாமளும் அதை பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.